இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வயசுல சின்னவனா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்திட்டப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், பேசிட்டு வந்தேன். சரிப்பா, நீ போய் பேசிட்டு வா. ஐயோ, இது எப்படி நான் மறந்தேன்? காஞ்சனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு வச்ச இந்த காணிக்கைய அம்மனுக்கு செலுத்துறதா வேண்டிட்டு இருந்தேன். இப்ப நான் இதை எடுத்துட்டு கோயிலுக்கு போனா காஞ்சனாவோட கண்ணில் படுற மாதிரி ஆயிடும். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆனா ஷஷ்டியப்த பூர்த்தி முடியறதுக்குள்ள இந்த காணிக்கை அம்மனுக்கு போய் சேர்ந்தாகணுமே. ஐயோ, எப்படி சேர்ப்பேன்? ஏமா ஏமா அம்மா, நீங்களா கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாம்மா. நீ நல்லா இருக்கியா? ஆமா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா உதவின்னு கேக்குறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நல்ல விஷயத்துக்காக வேண்டி காணிக்கையை முடிஞ்சு வச்சிருக்கேன். அது இப்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த காணிக்கையை அம்மனோட உண்டியல சேர்க்கணும். எனக்காக நீ அதை பண்ண முடியுமா? அம்மா, வேண்டுதல்னு சொல்றீங்க, நீங்களே பண்ணலாமே. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் கேக்குறேன். ஓ சரிம்மா, கொடுங்க. இந்தம்மா. சரி. அக்கா, நீ சொன்ன மாதிரியே அம்பிகா கோயிலுக்குள்ள வரல. வந்தா ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு பயம். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்கான். திரு தேடிட்டு போனப்ப சொல்லியிருக்கா. அவன் என்கிட்ட மட்டும் சொன்னான். திருவுக்கு அவங்க அம்மா தான்க்கா உலகமே. காஞ்சனா, வாமா, வந்து சாப்பிடுங்க. இன்னும் இந்த வீட்ல கை நினைக்கிற அளவுக்கு எனக்கு உரிமை வரலமா. ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெளிவா சொல்லுமா. இங்க பாருமா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என் பொண்ணு ஸ்ரீக்கு திருவ கேக்குறேன். நீ சொல்றத கேட்க சந்தோஷமாதாமா இருக்கு. ஆனா திருவையும் அம்பிகாவையும் கேட்காம நாம எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஏங்க, என்னங்க பேசுறீங்க? அம்பிகா கிட்ட என்னங்க கேட்க போறீங்க? அது மட்டும் இல்ல, திரு இந்த பாட்டியோட பேச்ச என்னைக்கும் மீறவே மாட்டான்.
யாரை பார்த்தாலும் அவரை மாதிரியே இருக்கு. திவ்யா ஒரு வழியா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் பயந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தாத்தா பாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? இப்ப நான் சொல்றத நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும். என்ன செய்ய சொல்ல போற? கண்ணை முடிக்கும். நான் உன் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சுக்கோ. சரி. இப்போ கண்ணத்தோர திவ்யா. திரு என்னப்பா இங்க வந்து தனியா வந்து நின்னுட்டு இருக்க? அது வந்து மாமா ஃப்ரெண்டு போன்ல சிக்னல் கிடைக்கல. அதான். சரி சரி, நீ பேசிட்டு வா. சரிங்க மாமா. லட்சுமி, எங்க போயிட்ட? நான் உன்னை காணோம்னு எங்கெல்லாம் தேடுறது? பாட்டி, கோவில்ல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பணத்தை உண்டியல்ல போட சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். அப்படியா? பாட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க பெரியம்மா சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. மாப்பிள்ளைய பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டாம், அதத்தானே சொல்ல வர்ற? இல்ல பாட்டி, நான் சொல்றத கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என் அம்மா புத்தகத்தை படிச்சப்போ என் கனவுல ஒருத்தர் வந்தாருல்ல, அவரோட போட்டோவை தான் பெரியம்மா கையில வச்சிருந்தாங்க. என்ன சொல்ற லட்சுமி? நிஜமாவ சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. ஆமா பாட்டி, நானே அதை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். அப்போ மோகனவல்லி உண்மையதான் சொல்லிருக்காளா? உங்க அம்மா வாக்கு சத்தியம். அவ ஒரு தீர்க்க தரிசி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த ஆத்தாதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். சரிப்பா, அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நான் உன்னை காணாம தான் தேடிட்டு வந்தேன். வா போலாம். பாட்டி, அந்த அம்மா கிட்ட உண்டியல்ல பணத்தை போட்டுட்டேன்னு பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சரி சரி, சீக்கிரமா வந்துரு. நான் முன்னால போறேன். சரி பாட்டி. வா.